நாம் இப்போ திசைகள் அப்படின்ற டாப்பிக்லேருந்து இவ்வளோ ஈஸியாக அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பார்க்க போகிறோம். என்னென்னா, ஒரு வரிசையில் வடக்கு பார்த்தவரை 92 நபர்கள் நிற்கிறார்கள்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நிசா வலது முனையிலேருந்து 9வது நிற்கும்போது மஞ்சு இடது முனையிலிருந்து 16வது நிற்கிறாள் எனில் மஞ்சு மற்றும் நிசா இடையில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து வடக்கு பார்த்தவரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பவும் மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி டைரெக்ஷன் இது பண்ணுவோம் பார்த்துறீங்களா? டைரெக்ஷன் அப்போ என்ன பண்ணுவோம், இது நார்த்து, கீழே வந்து சவுத்து, இது ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி குறிப்போம். அதே மாதிரி தான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு மேலே நார்த் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அப்போது இது வந்து இடது, இது வலது முனை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நிசா வந்து வலது முனையிலேருந்து 9வது. அப்போது இதுதான் வலது முனைனா இங்கேருந்து 9வது பிளேஸில் அவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு முன்னால் இங்கே 8 பேர் இருப்பாங்க. ஓகேவா? அடுத்து மஞ்சு இடது முனையிலேருந்து 16ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது இடது முனை அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோன்னா 16வது ஆள் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு முன்னால் இங்கிட்ட 15 பேர் இருப்பாங்க. நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மஞ்சுக்கும் நிசாவுக்கும் இடையில் எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போது இங்கே 9 + 16 25, டோட்டல் வந்து 92. 92லேருந்து 25 கழிச்சிங்கன்னா நமக்கு வந்து 67 கிடைக்கும். அவ்வளோதான். அப்போது நமக்கு அந்த வரிசையில் எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு, அவங்க 2 பேர்த்துக்கு இடையில் எத்தனை நபர்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 67.